அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் நிதி அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க நல்லதா தான் பாக்குறோம். அவரு தாண்டி எந்த நல்லதா தான் நினைக்கிறோம் நாங்க. ஏன்னா அவங்க திமுக ஆட்சியில ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க, நல்லா தெரியுது. அதனால எடப்பாடி சார் வந்தா நல்லாதான் இருக்கும். ஓகே. ஏன்னா ரொம்ப கொள்ளை கற்பழிப்பு சின்ன சின்ன பசங்களாம் திமுக ஆட்சியில நிறைய வருது. ஓகே. அதனால எடப்பாடி சார் வந்தா நல்லா இருக்கும். ஓகே. இந்த ஒரு வாட்டி அவர் வந்தா நல்லா இருக்கும். சரிங்கக்கா. இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வீட்டுக்கும் வந்து ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஃப்ரிட்ஜ் பின்ன ஏழை கஷ்டப்படுறோம், ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது எங்களால. ஆனா ஃப்ரிட்ஜ் தராரு, அதனால வாங்கி போறோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பாத்துட்டு இருக்கு. எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் மானியமா தரேன் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு குடும்ப தலைவியா? ஒரு குடும்ப தலைவி நாங்க கஷ்டப்பட்டது அவருக்கு தெரியுது, ஒரு குடும்ப தலைவி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. அதனால அவர் பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.